எலுமிச்சைங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் முக்கியமான பயிர். ஆஃபர் பிரைஸ் என்னங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். எலுமிச்சம்பழ சாகுபடி பொறுத்தளவில் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சீட்லெஸ், விதையில்லாத ஒரு எலுமிச்சம். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும், 2 திக்னஸ் அதிகமாக இருக்கும், சாறு அதிகமாக இருக்கறனால உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு உகந்தது. நம்ம டேபிள் பர்பஸுக்கு உகந்தது இல்லை. ஏன்னா 2 வந்து ரொம்ப பெருசாக இருக்கறனால, தடிமனாக இருக்கறனால புளியறது கஷ்டம். அதனால் இது ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ரகம். அடுத்தது வந்து பாலாஜின்னு சொல்லக்கூடிய ரகம். இது விதை செடியிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. இது நட்டு 6-7 வருஷம் கழித்து தான் பலாபலனுக்கு வரும். இது வந்து டைபேக்னு ஒரு டிசீஸ். அப்புறம் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கேன்கர் அப்படின்னு ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இது 2க்கும் எளிதில் வரக்கூடிய ஒரு ரகம். அதனால் இது வந்து 6 வருஷம் கழிச்சு தான் பலாபலனுக்கே வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து மார்க்கெட் லெமன். இப்போ வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ரகம். வின் பதியல் மூலமாக நம்ம உற்பத்தியை பெருக்கிறோம். இது வந்து ஓரளவுக்கு கேன்கர் டிசீஸையும் டைபேக் டிசீஸையும் தாங்கி வளரக்கூடியது. புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கொடுத்தது காக்ஸி லெமன். இது மகசூல் அதிகமாக இருக்கும். சுமார் 10 டன் வரைக்கும் ஒரு ஏக்கர்லேருந்து எடுக்கலாம். இதுவும் ஒரு வின் பதியம் மூலமாக நம்ம உற்பத்தியை பெருக்கிறதுக்கு செடிகளை கொடுத்து வரோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. இப்போ டிசம்பர் மாதத்தினுடைய ஆஃபர் ப்ரைஸை பற்றி எங்களுடைய சிஇஓ வந்து உங்களுக்கு விளக்குவார். சார், இப்போ இந்த சீட்லெஸ் லெமனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபார்மருக்கு இது சூட்டபிள் வெரைட்டி கிடையாது. இருந்தாலும் சில ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடியதுனால இதை நம்ம சில ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் எடுத்து அவங்க கான்ட்ராக்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் அது கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி கமர்ஷியலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் பாலாஜி லெமன் அண்ட் மார்க்கெட் லெமன். இதை தாண்டி இந்த காக்ஸிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வெரைட்டி. இது 2 விட அது பெட்டராக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி ஃபார்மர்ஸ்க்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீட்லெஸ் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது 9 கன்று இது ஒரு 60 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். பட் இது ஃபார்மர்ஸ்க்கு சூட்டபிள் கிடையாது, அதையும் சொல்லிடுறோம். பட் ஃபார்மருக்கான வெரைட்டி இந்த 3 வெரைட்டி தான். இது விதை செடிங்க சார். ஏன்னா பாலாஜியில் விண்பதிய கன்றுகள் உருவாக்குறதுல அதில் டைபேக் டிசீஸ் அதிகம் வர்றதுனால விதை செடிகள் தான் உருவாக்குறாங்க. இந்த விதை செடியை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஈல்டு ஸ்டார்ட் ஆகுது 6 வருஷம் ஆயிரும். அது மாதிரி அந்த ரகத்தோட பேரண்ட் கேரக்டர்னு சொல்லுவோம், அதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது பொதுவாக விதை செடிகளில். இதோட ப்ரைஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார். மார்க்கெட் லெமனை பொறுத்த வரைக்கும் நல்ல வெரைட்டி. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ விண்பதிய கன்ற ஆஃபர் ப்ரைஸாக 100 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணின காக்ஸிங்கிற லெமனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான விண்பதிய கன்ற நம்ம 120 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார். இப்போ இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா காக்ஸி அப்படின்றது இன்னும் ஃபியூச்சரில் நல்ல விளைச்சல் கொடுக்கும், நல்ல ரேட்டுக்கும் கமர்ஷியலாக கொடுப்போம். ஆமாங்க சார். விளைச்சல் அண்ட் நோய் எதிர்ப்பு திறன் அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கனால இந்த வெரைட்டி 550 கொண்டு வந்து கொடுத்தோம். இன்னைக்கு இது சக்ஸஸ் வெரைட்டியை மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஆல்ரெடி ஈல்டு வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்லாம் ஒரு 40 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்தோம். அதை இன்னைக்கு ஃபார்மர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.